அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம உடம்பு மண் தத்துவத்தால் ஆனது. இந்த மண் தத்துவத்தினால் ஆன இந்த உடம்புக்கு நல்லா இயங்கணும், உயிரோட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் இந்த மூன்றும் சீராக இருந்தால் தான் அந்த உயிர் சிறப்பாக இயங்கும். இதே மண் தத்துவமாகிய அந்த வீடு அப்படிங்கிற விஷயத்துலையும், அந்த வீட்டுக்குள்ளே நீர், காற்று, வெப்பம் இந்த 3 ஓட்டங்களும் அது கரெக்டாக இருந்தால் தான் அந்த வீடு உயிரோட்டமுள்ள வீடு அப்படின்னு அர்த்தங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா, ஒரு பொதுவாக அந்த வீட்டில் நீரோட்டம்ங்கிறது எந்த பக்கம் பாயுதோ அது சார்ந்து ஏற்றத்துலேருந்து இறக்கத்துக்கு போகிற மாதிரி கொடுக்குறோம் நீரோட்டத்துக்கு. அதே மாதிரி பொதுவாகவே கிழக்கு திசையும் வடக்கு திசையிலையும் நம்ம இடம் விட்டு கட்டணும் அப்படின்னா தான் அந்த வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சமும் காற்றும் சிறப்பாக வரும். அந்த வகையில் தான் வாஸ்து அப்படிங்கிற தத்துவமே இயங்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம பேசிக்காகவே நம்ம ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு வெளியில் கிழக்கு புறமாகவும் வடக்கு புறமாகவும் நம்ம இடம் நிறையா விட்டு கட்டும்போது இந்த வெப்பமும் காற்றும் அந்த வீட்டுக்குள்ளே எந்த தடை இல்லாமல் வரும். அப்போ அந்த வீட்டில் ஆரோக்கியமான மனிதர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிறத விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கிச்சன் இருக்கட்டும், படுக்கை அறை இருக்கட்டும், ஹால் இருக்கட்டும், இந்த எல்லா ரூம்லேயுமே வடக்கையும் கிழக்கையும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பொருட்களை வைக்கிற தவிர்த்துட்டோம்னாவே நம்ம வீடு சுத்தமாகவும் வாஸ்துப்படியும் அமைஞ்சிருங்க.